பாமகவை ஒப்பிடும் பொழுது அதிமுக பெரும்வாரியான வாக்குகளை விழுப்புரம் அந்த பகுதியில் வாங்குச்சு. சரி, இது பாராளுமன்றத்துடைய கணிப்புன்னு வைங்க. இப்போ நமக்கு நடக்க போகிறது விக்கிரவாண்டியுடைய இடைத்தேர்தல். இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற அந்த தொகுதியில் எவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க அப்படிங்கிறதும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. அதில் விசிக 72,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, அதிமுக 65,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, பாமக 32,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ விசிகாவுக்கும் அதிமுகவுக்கு இடையில வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வாக்குகள் தான். அப்போ பலமான இடத்துல தான் அதிமுக இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதிமுக பலமாக தான் இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதுதான் வாங்க. இப்போ வாங்க, இப்போ 2021க்கு வாங்கல. 2021 எப்படி இருந்துச்சு? 2021 9,000 வாக்கு தான் வித்தியாசம். 2021 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப பலமான கூட்டணியை அதிமுக எடுத்தாங்க. அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு பெரிய கூட்டணி.